ஆறு ராசிகளுக்கு நல்ல நன்மை நல்ல பலன்களை கொடுக்கிறார். கடகராசிக்காரர்கள், சிம்மராசிக்காரர்கள், விருச்சிகராசி, மகர கும்ப மீன ராசிக்காரர்களுக்கு சுமாரான பலன்களையும் தருகிறார். மேகராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்மையை தருகிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழிலில் வளர்ச்சியை கொடுக்கிறார். மிதுனராசிக்காரர்களுக்கு அட்டம் அதாவது விளைவிக்கக்கூடிய கொள்கைகள் நீங்கி மேன்மையான வழியில் நடக்கிறது. கடகராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டிய காலமாக பார்க்கப்படுகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கும் அதே போல கவனமாக இருக்க வேண்டும். சிம்மராசிக்காரர்கள், கன்னிராசிக்காரர்களுக்கு யோகமான யோகத்தை கொடுக்கிறார். துளாராசிக்காரர்களுக்கு நனையை நீக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறார். விருச்சிகராசிக்காரர்களுக்கு கொடுத்துவார்கள் கடன் தொடர் பிரச்சனை எல்லாம் விருச்சிகராசிக்காரர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கிறார். தனுராசிக்காரர்களுக்கு இளைஞரை மத்திய பகுதியாக இருப்பதால் பாதிப்புகள் புரிந்து அதே போல மீனராசிக்காரர்களுக்கு ஏழைகளின் ஆரம்பமாக இருப்பதால் ஆரோக்கியத்தையும் மற்ற தொழிலும் நல்ல கவனமாக இருக்க வேண்டும். அதே போல மேகராசிக்காரர்கள் நாராயண பெருமானை வெல்வதன் மூலமாக நல்ல பலன்களை பெறுகிறார்கள். ரிஷபராசிக்காரர்கள் எம்பெருமான் சிவபெருமானை வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை வெல்வதன் மூலமாக நல்ல பலன்களை பெறுகிறார்கள். மிதுனராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் அம்பிகைக்கு விளக்குவதற்கு சுயம்பிகைக்கு விளக்குவதன் மூலமாக பலன்களை பெறுகிறீர்கள். கடக சிம்மராசிக்காரர்கள் சனிக்கிழமை தோறும் எம்பெருமான் சனீஸ்வரன் எழுதி கொண்டு விநாயகர் பெருமான் வெல்வதன் மூலமாக அனுபவப்படுகிறீர்கள். கன்னிராசிக்காரர்கள் குறைவதை வெல்வதன் மூலமாக நல்ல பலன்களை பெறுகிறீர்கள். துளாராசிக்காரர்களுக்கு அதே போல வெளிவதற்கு மூலமாக நல்ல பலன்களை பெறுகிறீர்கள். விருச்சிகராசிக்காரர்களுக்கு அவர்களும் இந்த விநாயகர் மகர கும்ப மீனராசிக்காரர்கள் அதே போல ஆறுதலும் சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு எழுதி மக்கள் நல்ல செய்து சென்றமான் விநாயகர் பெருமான் ஆசிரியர் பெருமான் வெல்வதன் மூலமாக நல்ல பலன்களை பெறுகிறீர்கள். ஆகவே இந்த யோகியத்தனமாக அவருடைய சொந்த வீட்டிற்கு நல்ல மாற்றியதை நல்ல நிலையில் பாதிப்புகள் குறையும். இருந்தாலும் கவனங்கள் தேவை. நான் சொன்னது போல உச்சக கடகராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்கள் எல்லாம் நானாக பார்க்கப்படுது. அதனால பார்வை சனித்துவம் மனதில் நினைக்கிறேன். திரும்பவும் அதே தான் சொல்ல போறீங்க. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய துறையெல்லாம் நீங்களும் அதே சனித்துவம் ஈக்குவலாக இருந்து நல்ல சிறப்பு வேண்டிக்கிறேன். ஓம் விசாலாய நமக. ஓம் சனீஸ்வராய நமக. கணிசாய வித்மஹே சாய ருத்ராய தீமதி தன்னோ அந்த பிரதோயாஹ நமோ நமஹ. சங்கரம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மதிமைத்து அருள்வாய் சச்சரருள் இன்றி அனைத்து இச்சுவை ஆள நின்னருள் தாத அனைத்து விதமான சங்கரங்கள் கேட்க வேண்டும். அதற்கு சங்கராதேசம் தனிபகவானாக மங்களத்தையே கொண்டு வேண்டிய நாயகனாக உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளை